நேத்திக்கு இந்தியாவோட லோக்சபாவில் ஒரு மிகப்பெரிய நல்ல விஷயம் வந்திருக்கு. ஒரு பயங்கரமான ஆக்டை வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. இனிமேல் ஒர்க்கர்ஸ் யாருமே வீட்டுக்கு போயிட்டு ஆஃபீஸ் கால் அட்டன் பண்ணணும்னு அவசியமே இல்லை. அதையும் மீறி உங்கள் ஆஃபீஸ் காலில் வந்து அட்டன் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா நீங்கள் அதை கண்டுக்கவே தேவையில்லை. நீங்கள் பாட்டு ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்து ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அது மட்டும் இல்லை உங்களுக்கும் அட்டன் பண்ணுறதோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாட் இருந்துச்சுன்னா நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். அதுக்கு உங்களுக்கு ஆஃபீஸு ஓவர் டைம் என்ன பே பண்ணுவாங்களோ அந்த பேமெண்ட்டை கொடுக்கணும். இது என்ன ஆக்ட் பாஸ் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்துட்டா இனி வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வெல்கம் பேக். நேத்திக்கு நேஷ்னல் காங்கிரஸ் பார்ட்டியோட எம்பி சுப்ரியா சுலே லோக்சபாவில் ஒரு பில்லை பாஸ் பண்ணுறாங்க. இது வந்து ஒரு ப்ரைவேட் பில். இது கவர்மெண்ட் பாஸ் பண்ணலை. இந்த மாதிரி ப்ரைவேட்டாக ஒரு எம்பி ஒரு பில்லை பாஸ் பண்ணுறாங்கன்னா அதை தான் வந்து ப்ரைவேட் பில் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி ப்ரைவேட் பில்ஸ் தான் ஃப்யூச்சரில் லாஸாக மாறி இருக்கு ஹிஸ்ட்ரி படி பார்த்தீங்கன்னா இது வரைக்கும். ஸோ இந்த பில் பேர் என்னென்னா ரைட் டு டிஸ்கனெக்ட் பில் 2025. நான் இன்ட்ரோவில் சொன்ன மாதிரி இந்த பில் வந்து இது ரிலேட்டடாக தான் இருக்குது. இந்த மாதிரி ஒர்க்கர்ஸ் வந்து வீட்டுக்கு போயிட்டாங்கன்னா அவங்க ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். அவங்க வந்து ஆன்சர் பண்ணணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த பில் எதுக்காக பாஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த டிஜிட்டல் ஏராவில் நிறைய விஷயம் வந்து இன்டூ ஸ்க்ரீன்ஸ் வந்து போயிடுச்சு. எப்படின்னா நம்ம வந்து கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு இமெயில்ஸ் யூஸ் பண்ணுறோம், வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறோம். நிறைய ஸ்க்ரீன் டைம் வந்து ஒர்க்கர்ஸ்க்கு அதிகமாகிட்டே இருக்குது. இதை கன்சிடர் பண்ணி அவங்களோட வெல்ஃபேர்க்காக இந்த பில்லை வந்து பாஸ் பண்ணுறாங்க. இது பற்றி பார்த்தீங்கன்னா ஒர்க்கர்ஸ் யாரும் அவங்க டிசைட் பண்ணிட்டாங்கன்னா ஒர்க்கிங் ஹவர்ஸ் தாண்டி அவங்க வந்து ஆஃபீஸ் கால்ஸோ இமெயில்ஸ்க்கு ரிப்ளையோ பண்ண தேவையில்லை. அதையும் மீறி வந்து பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அவங்க வந்து வெல்ஃபேர் அசோசியேஷன் மாதிரி ஒரு கம்யூனிட்டி அவங்க ஒர்க் பிளேஸ்லேயே ஃபார்ம் பண்ணி அவங்க டிசைட் பண்ணுறாங்கன்னா அதுவுமே வந்து அவங்க சொல்கிற டைமில் தான் இருக்கணும். இந்த மாதிரி ஆஃப்டர் ஒர்க்கிங் ஹவர்ஸ் வந்து இந்த டைம்லேருந்து இந்த டைம் வரைக்கும் நீங்கள் கால் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. இது மட்டும் இல்லாமல் எம்ப்ளாயர்ஸ் வந்து எந்த ஒர்க்கிங் பீப்புளையும் கேள்வி கேட்கக்கூடாது. இந்த மாதிரி ஏன் அட்டன் பண்ணலை, நீங்கள் இந்த மாதிரி ரிப்ளை பண்ணலை, எதுக்கு இது மாதிரி பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு அவங்கள வந்து எந்த விதத்துலையும் ஸ்ட்ரெஸ் பண்ணக்கூடாது. இப்போ வந்து எம்ப்ளாயீஸை ஓவர் டைம் பார்க்க சொல்கிறாங்கனோ இல்லை இந்த மாதிரி மெயில் பார்க்க சொல்கிறாங்கனோ ரெண்டுமே வந்து ஒரே லெவலில் தான் கன்சிடர் பண்ணப்படும். நீங்கள் ஆஃபீஸில் உட்காந்துட்டு வேலை பார்க்குறதும் ஒன்று தான், வீட்டுக்கு வந்துட்டு ஆஃபீஸ் கால்ஸோ இமெயில்ஸ்க்கு ரிப்ளை பண்ணுறதும் ஒன்று தான். ரெண்டுமே ஓவர் டைமாக கன்சிடர் பண்ணி எம்ப்ளாயீஸ் வந்து உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி இன்க்ரிமெண்ட்ஸ் தரணும். இன்க்ரிமெண்ட்ஸ் இல்லை, இன்சென்டிவ்ஸ். ஓகே, ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் டாட்டா, பாய் பாய்.